ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு டாக்டரா இருக்கான். இவன் அவனை பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அவளை புடிச்ச மடியில உட்கார வச்சிட்டு இருக்க. இவளை பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. ஆக்சுவலா ஹீரோ டாக்டரா வேலை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது இவ ஹீரோக்கு கால் பண்ணி, சார் எனக்கு 20 வயசு ஆகுது, பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பேன், நான் என்ன விக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க, காலை கட் பண்ணிருங்க அப்படின்னு ஹீரோ கட் பண்ணிடுவான். இவளுக்கு காசு பிரச்சனை. அவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட்க்கு காசு இல்லாம இவ இப்படி ஒரு வழியை சூஸ் பண்ணிருப்பா. இப்ப ஹீரோ இப்படி கட் பண்ண உடனே அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏன்டா வர்ற பொண்ண வேணான்னு சொல்ற, ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ மறுபடியும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவனோட அட்ரஸ குடுக்குறான். இந்த இடத்துக்கு இப்பவே வரணும் அப்படின்னு சொல்ல இவ்வளவு வந்திருப்பா. அதனாலதான் இப்ப அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவ கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவளுக்கு பயம் வந்துருது. சார் வேணா விட்டுருங்களே, நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன், இனிமே இந்த பக்கமும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் விட்டுறான். இப்ப அவ வேகமா ஓடி போய் கதவை திறக்கலான்னு பாக்க கதவை திறக்க மாட்டேங்குது. இப்ப ஹீரோ இவளை கட்டி பிடிச்சிட்டு எங்க ஓட பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன், இனிமே நான் என்ன விக்கிறதுக்கு இந்த பக்கமே வரமாட்டேன், என்ன விட்டுருங்க, நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை விட்டுறான். இப்ப அவ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, உங்க அப்பாவோட உடம்பு ரொம்ப சரியில்லை, சோ அவரோட ட்ரீட்மெண்ட்க்கு காசு வேணும், காசு இல்லைன்னா அவரை நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளோட மனசு உடைஞ்சு போய் கொற்றமலையில அழுதுட்டு இருப்பா. இப்ப இவளுக்கு மறுபடியும் ஹீரோ கிட்ட போறதை தவிர வேற வழி இல்ல. இப்ப அவ ஹீரோ வீட்டோட கதவை தட்டிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த கதவை திறக்கிறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, மன்னிச்சிருங்க, நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன், இனிமே இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு 20 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ என்ன சந்தோஷப்படுத்தினா நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிரு அப்படின்னு ஹீரோ சொல்ல இவ ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு போயிட்டு அவ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு 2 பேரும் நைட்டு ஒன்னா தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இடத்த விட்டு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இவன் அவனோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏண்டா நான் தான் குடும்ப குட்டி எதுவுமே இல்லாம அனாதை மாதிரி இருக்கேன், அதனால இங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறேன், நீ எப்படியா ஜூ குடும்பத்தோட பையன், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்க சொத்து வேற இருக்கு, நீ டாக்டரா வேலை பார்க்கணும்னு உனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோ கழுத்துல உள்ள காயத்தை பாக்குறான். இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு, சார் நேத்து நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க இதுக்கப்புறம் மீட் பண்ணிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஹீரோ அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. டாக்டர் எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட ஃபேஸ பார்க்காம அவளோட ரிப்போர்ட்டை குடுக்குறா. இப்பதான் ஹீரோ இவ்ளோ பாக்குறான். ஹீரோ இவ்ளோ பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்கு மேல இவளுக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப இவ ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோ கூட அன்னைக்கு நைட்டு ஒன்னா இருந்ததுதான் ஞாபகம் வருது. இப்ப இவ டக்குன்னு ஓடலான்னு பாக்க ஹீரோ பாத்தீங்கன்னா போய் அங்க உள்ள பெட்ல படு அப்படின்னு சொல்ல இவ்ளோ போய் படுத்துக்கிறா. சரி, அவனோட சட்டையை மேல தூக்கு அப்படின்னு சொல்லி இவன் அவளோட வயித்துல தொட்டு பார்த்துட்டு, வேற எங்கேயாவது பெயின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ இவ்ள செக் பண்ணி பார்த்துட்டு, இது நார்மலான பெயின் தான், இந்த பெயின் சரியாகிறதுக்காக 3 டேஸ் டேப்லெட் தரேன், மறக்காம போடு அப்படின்னு சொல்ல, எதனால இந்த பெயின் வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு ஆள் கூட ஒண்ணா இருந்திருக்க, அதனாலதான் இந்த பெயின் வந்திருக்கு, 3 நாள் மாத்திரை சாப்பிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும், சில பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெயின் வரும் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோ அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்க இவ வாங்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க அம்மா கால் பண்ணி, அப்பாக்கு நாளைக்கு சர்ஜரி நடக்க போகுது, இன்னும் நீ காசு ரெடி பண்ணாம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா உண்மையாவே என்கிட்ட காசு இல்ல, என்னால கொஞ்சம் காசு தான் ரெடி பண்ண முடிஞ்சுச்சு, இதுல நான் காலேஜ் வேற போகணும் அப்படின்னு சொல்ல, ஏண்டி உன் அப்பா வாழ்க்கையை விட உனக்கு காலேஜ் தான் முக்கியமா போச்சா, அவருக்கு எதனால இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்றத நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்ல, இவ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா இவளுக்கு லாலிபாப் கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கார்காரன் அவங்க அப்பாவை இடிக்கிற மாதிரி வர, ஹீரோனு கூட தானே இருந்திருப்பா. அவளை காப்பாத்த அவங்க அப்பா ஹீரோனை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அவர் அந்த கார்ல விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருப்பாரு. ஆக்சுவலா சொல்லப்போனா இவளாலதான் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் காசு சம்பாதிக்கிறேன், வழிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு 3 பணக்கார பசங்க வராங்க. இப்ப அதுல ஒரு பையனை பாத்தீங்கன்னா, நீ உன்னை விக்கிறதா கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம்,
"வா, எவ்வளவு பணம் வேணுமோ எடுத்துக்க. எங்க கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எனக்கு பணம்லாம் தேவையில்ல. இந்த இடத்த விட்டு ஒழுங்கா போயிருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "என்னம்மா இப்படி சொல்லிட்ட? இங்க பாத்தியா? எவ்வளவு பணம் வச்சிருக்கோன்னு? எத்தன பொண்ணுங்க எங்க கூட வர ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஆனா நீ இப்படி சொல்ற" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருடா, இன்னொரு தடவை என்கிட்ட வம்பிழுக்காத. எனக்கு காசு தேவையில்ல. ஒழுங்கா உன் வேலை ஏதோ அத மட்டும் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப இவ அவளோட ஹாஸ்டல் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. "ஏய், உனக்கு காசு வேணும்ன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, போலாமா?" அப்படின்னு சொல்ல, அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு கிளப்புக்கு தான் வரா. "உங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்க்கு காசு வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க வேலை பார்த்தனா ஒரு நாளைக்கு 1000 தருவாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. இப்ப இவ ஒரு ரூம்குள்ள போயிட்டு, "சார், நான் யாருக்காவது சர்வ் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ஒரு பையன் வம்பிழுத்தானே, அவன் தான் இருக்கான். அவனும் ஹீரோயினும் ஒண்ணா தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஹீரோயின் கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டான். இப்ப அவன் இவ்ள பார்த்த உடனே, "நீ இங்க தான் இருக்கியா? நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க. இன்னைக்கு அவ எனக்கு சர்வ் பண்ணா போதும்" அப்படின்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு, இப்ப அவன் ஹீரோயின புடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்கான். "என்ன செல்லம், எனக்கு சர்வ் பண்றதுல உனக்கு அவ்ளோ இஷ்டமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "அங்கிள், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. இவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தான்" அப்படின்னு சொல்ல, "நான் ஒண்ணும் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒரு சின்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ அவன அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வர, இவனுக்கு கோவமா வருது. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவனோட கார்ல தான் உட்கார வச்சுட்டு இருக்கான். "மறுபடியும் உனக்கு காசு பிரச்சனையா? எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லங்க, லாஸ்ட் டைம் உங்ககிட்ட காசு வாங்கியிருந்தேன்ல, அந்த காச திருப்பி குடுக்கணும். அதுக்காக தான் இந்த வேலைக்கு வந்தேன். ஒரு நாளைக்கு ரூ. 1000 சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "காசு பிரச்சனைனா இந்த மாரி இடத்துக்கு வருவியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு காசு வேணும்னா மறுபடியும் நீ என் கூடவே ஸ்டே பண்ணலாமே" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒண்ணா தான் ஸ்டே பண்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோவோட வீட்ல தான் இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, "உன்ன இங்க இருந்து போறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கிஸ் பண்ணலான்னு வர, அந்த இடத்துக்கு அந்த கிளப்ல பாத்த பையன் தான் வரான். அவன பாத்த உடனே, "நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓப்பன் பண்ண, இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "அங்கிள், அப்பதான் அந்த டாக்குமெண்ட்ட உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, கிளப்ல ஒரு பொண்ண பாத்தீங்களே, அந்த பொண்ணு கொஞ்சம் மோசமான பொண்ணு. அவகிட்டலாம் ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாய மூடிட்டு கிளம்புனேன்னா நல்லா இருக்கும். இதுக்கு மேல ஏதாவது பேசினேன்னா வாய கிழிச்சு போட்டுருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அவன பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற பக்கம் வரான். என்னது இது? ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோ வந்து அவன புடிச்சுடுறான். "நான் சொன்னது உனக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "என்னடா புள்ளைய பெத்து வச்சிருக்க? அவன் மட்டும் ஏதாவது என் லைஃப்ல குறுக்க வந்தான்னு வச்சுக்கோயேன், அடிச்சு மூஞ்ச உடைச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி அவன புடிச்சு வெளிய தள்ள, "அங்கிள், கோவப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிய வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு இன்டர்னா போகலாம் அப்படின்னு வந்து நிக்க, அந்த இடத்துல அவளோட டீச்சர் தான் இருக்காரு. "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டீச்சர், நான் இந்த இடத்துல இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இது என்னோட கம்பெனி தான். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன். நாளையில இருந்து இந்த கம்பெனில நீ ஜாயின் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஹாப்பி ஆயிரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உள்ள வேலைக்காக வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "இது எந்த மாரி இடம்ன்றத மறந்து போயிட்டியா? இந்த மாரி ஹை கிளாஸான கம்பெனிக்கு இப்படியா டிரெஸ் பண்ணிட்டு வருவ? ஒழுங்கா டிரெஸ் பண்ணன்னு கூட தெரியாதா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த டீச்சர் குயின் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து, "புதுசா வந்திருக்கவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒழுங்கா வர்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹீரோயின கூட்டிட்டு போக, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த டீச்சர பாத்தீங்கன்னா, ஹீரோயின ஹீரோ வேலை பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறான். அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்த உடனே, "ஐயோ, இது டாக்டர் ஷி வேலை பாக்குற ஹாஸ்பிட்டல் ஆச்சே" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, "நம்ம கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்றத மறந்துறாத. இந்த ஹாஸ்பிட்டல ரினோவேஷன் பண்றது நம்மளோட கம்பெனி தான். இந்த ப்ராஜெக்ட்ல நீ கொஞ்சம் உதவியா இருந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல ஒரு எமர்ஜென்சி கேஸ் கூட்டிட்டு வராங்க. இப்ப அவங்க ஹீரோயின் மேல இடிக்கிற மாரி வர, இத பாத்த உடனே இவர் புடிச்சு ஹீரோயின காப்பாத்திர்றாரு. பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ல நிக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு இருக்க. டீச்சர பார்த்தீங்கன்னா, "ஹாய் டாக்டர் ஷி. ரெனோவேஷன் விஷயமா ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இவங்கள எனக்கு நல்லாவே தெரியுமே" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்னது? இவங்கள உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "சரி, இந்த ப்ராஜெக்ட் விஷயத்துல நீ தான் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும். புதுசா ஜாயின் பண்ணியிருக்கா" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடி வந்துடுறா. இப்போ அவ பாத்ரூம்ல இருக்க. அந்த இடத்துல 2 பொண்ணுங்க ஹீரோவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. "டாக்டர் ஷிய பாத்தியா? ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் பின்னாடி எத்தன பொண்ணுங்க சுத்துறாங்க. ஆனா அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர மணக்க தான் முடியல" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. இவ ஹீரோ கூட ஒண்ணா இருந்தத யோசிச்சு பாக்குறா.
உண்மையாவே அந்த டாக்டர் கூட ஒண்ணா இருந்தது. நம்ம லக்கா, அன்லக்கா அப்படின்னு இவ யோசிச்சுட்டு வெட்கப்பட்டுட்டு வெளிய வந்துட்டு இருந்தா. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ வந்து இவள புடிச்சுட்டு, "என்ன என்ன விட பெரிய பணக்காரன புடிச்சுட்ட போல. அவரு ரொம்ப நெறைய காசு தராரா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவரு என்னோட டீச்சர். அது மட்டும் இல்லாம நான் வேலை பார்க்குற கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவ்வளதான். மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு காசு வேணும்னா எப்ப வேணாலும் என்ன பார்க்க வரலாம். ஆனா இன்னொரு பையன் கூட சுத்துறத பார்த்தேன்னா, உன்ன கொன்னு போட்டுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் கஷ்டப்படும்போது நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்றது உண்மதான். அதுக்காக என்ன அடிமை மாரி நடத்தலாம்ல. கனவு கூட காணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு போக, இவ சொன்னத கேட்ட உடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இந்த கம்பெனில திட்டுனாலே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு பையனுக்கு காச குடுத்து, அவகிட்ட நீ தப்பா நடந்துக்கணும். ஏன்னா, அவ என் கம்பெனில வேலை பாக்குற அந்த டீச்சரே செடியூஸ் பண்றா அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள போன நேரமா பார்த்து இவனும் உள்ள வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, அவளோட ஃபோன் எடுத்து கையில வச்சுட்டு இருக்க. இவ கைப்பட்டதுல ஹீரோக்கு கால் போயிருது. இப்ப அவன் கிட்ட வந்துட்டு, "என்ன செல்லம் என்ன விட்டு தள்ளி போகாத" அப்படின்னு சொல்லி இவகிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. "தள்ளி போடா எருமை" அப்படின்னு சொல்லி இவ்ளோ திட்டிட்டு இருக்கா. இவ பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்ட உடனே வேகமா ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் கிளம்பி வரான். இப்ப ஹீரோ வந்து உள்ள பார்த்தா, இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்த உடனே ஹீரோ செம காண்டாயிட்டு அவன போட்டு அடிச்சுட்டு ஹீரோயின அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட, ஹீரோவோட ஆளுங்க போய் அவன அடிச்சிட்டு இருக்கானுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன இன்னைக்கு காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ. நீங்க எப்படி அந்த இடத்துக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உனக்கு என்னோட உதவி தேவைப்படுமோன்னு நெனச்சேன். அதனால தான் உன்ன காப்பாத்த வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு என் வீட்லயே ஸ்டே பண்ணு. எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்ல, "காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அவ்வளதானா? வேற எதுவும் கிடையாதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "சீக்கிரம் இந்த கோட்ட கழட்டு" அப்படின்னு சொல்ல, இவ ஹீரோவ ஒரு மாதிரி நெனச்சிடுறா. "என்ன இவரு கோட்ட கழட்ட சொல்றாரே?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. "உன் உடம்புல உள்ள காயத்துக்கு மருந்து போடணும். நீ நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி, அவன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீங்க பண்ண உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு, "நீ எனக்கு தான் சொந்தம். யாருக்கும் சொந்தமாக நான் விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் விடியுது. ஹீரோ எந்திரிச்சு வந்து பாத்தா, அந்த இடத்துல இவ நெறைய சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா. "இது எல்லாமே நீயா பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் தான் பண்ணேன். நேத்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதுக்காக தான் இது எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ! காம்பன்சேஷனா நீ இத தரியா? நான் கூட வேற ஏதோன்னு நெனச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃபோன பாக்குறான். "நீ என்ன பிளாக் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா. பிளாக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க தானே என்ன பிளாக் பண்ணீங்க. அதனால தான் நான் உங்கள பண்ணேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "சீக்கிரம் பிளாக் லிஸ்ட்ட எடுத்து விடு" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளும் ஓகேன்னு எடுத்து விட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக கொஞ்சம் பணம் சென்ட் பண்ணி விடுறான். அந்த பணத்த பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "எதுக்காக இந்த பணத்த எனக்கு சென்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டு உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணேன்ல, அதுக்காக தான். ஃப்ரீயா ஒரு பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ண எனக்கு பிடிக்கல" அப்படின்னு இவ சொல்ல, "அப்படின்னா நேத்து இவரு மனசார நம்ம கூட ஸ்டே பண்ணலையா? ஹெல்ப் பண்ணதும் இதுக்காக தானா?" அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த பணத்த வச்சுட்டு வேற நல்ல வீடா பார்த்து வாழு. நேத்து அந்த இருட்டான வீட்ல உன்ன பார்த்த உடனே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த வீடு உனக்கு நல்லா இல்ல. வேற வீட்ல போய் வாழு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் நம்மளோட வேலைக்கு வந்துட்டு இருக்க. நேத்து ஒரு பையனுக்கு காசு குடுத்து இவகிட்ட தப்பா நடக்க ஒரு பொண்ணு சொன்னாளே, அந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, "நீ எப்படி வேலைக்கு வர?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா இன்னைக்கு வொர்க்கிங் டேஸ் தானே! அப்ப நான் வேலைக்கு தான் வந்தாகணும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உன்ன நேத்து ஒரு பையன் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல வர. இந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயுமே சொல்லல. உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அத வச்சு தான் நான் கேட்டேன்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டீச்சர் பெண் வந்துடுறாரு. இப்ப அவரு வந்து அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, "ஓகே சார் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்துர்றா. இப்ப அவர பாத்தீங்கன்னா, "உனக்கு நடந்தத பத்தி கேள்விப்பட்டேன். கவலைப்படாத. இனிமே அந்த வீட்ட விட்டு வந்துரு. உனக்கு சேஃப்டியான பிளேஸா நான் பாத்து தரேன்" அப்படின்னு சொல்ல, "ஆனா சார் அந்த வீடு தான் வாடகை கம்மியா இருக்கு. இப்போதைக்கு நான் இன்டர்னா தானே இருக்கேன். என்னால வேற வீடு பாக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ்க்கு சேஃப்டி குடுக்க வேண்டியது கம்பெனியோட பொறுப்பு. நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவ்ளோ பேக் பண்ணிட்டு வரா.
பார்த்தா அவன் ஹீரோவோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டுல 2 போர்ஷன் இருக்கு. அதுல இன்னொரு போர்ஷனுக்கு தான் ஹீரோயின கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த வீட பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, ஐயோ! இது டாக்டர் ஷீயோட வீடாச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இதுல இன்னொரு போர்ஷன் காலியா இருக்கு. இந்த இடத்துல ஃபுல் செக்யூரிட்டி இருக்கு. நீ எத பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவன பார்த்தீங்கன்னா, ஹாய் டாக்டர் வாங்க. இந்த பொண்ணு தான் உங்க வீட்டுக்கு குடி வரப்போறா அப்படின்னு ஹீரோயின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்க. என்ன ஒரு கோஇன்சிடென்ட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, சரி பேசிட்டு இருங்க. இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக் எடுத்து குடுக்குறான். நேத்து என்னோட வீட்ல இத நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி குடுக்க, அதுல பாத்தா அவளோட ட்ரெஸ் தான் இருக்கு. இப்ப அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்த உடனே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் என்னோட இன்னர் வெர்ஸ். இத அவரு பாத்தாருன்னா என்ன நெனைப்பாரு அப்படின்னு சொல்ல, உன்னோட ட்ரெஸ்ஸ நான் பத்திரமா உன்கிட்ட குடுத்துட்டேன். அதுக்கு நீ தேங்க் யூ சொல்லாம இப்படி திட்டிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க, இப்ப இந்த இடத்துக்கு அந்த டீச்சர் வந்துடுறாரு. அவர பாத்தீங்கன்னா, நீ நல்லா சமைப்பன்னு கேள்விப்பட்டேன். வாயேன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். நீ சமைச்சு குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் வந்துடுறான். இப்ப பார்த்தா ஹீரோயின் சமைச்சு முடிக்க 3 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஹீரோ பார்த்தீங்கன்னா, வேணும்னே ஹீரோயினோட கால நோண்டிட்டு இருக்க. இவ டக்குன்னு கையில வச்சிருந்தத கீழ போட்டுறா. இப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றான்னா, இவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவங்க அப்பாக்கான மெடிக்கல் ஃபீஸ் எல்லாத்தையும் இவ தான் பார்த்துட்டு இருக்கா. ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படின்னு ஹீரோயினோட டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்ளோ வழி அனுப்பி வச்சுட்டு இருக்கா. இப்ப டீச்சர் போனதுக்கு அப்புறம் இவ்ள பார்த்தீங்கன்னா, சரி டோர க்ளோஸ் பண்ணிற வேண்டியதுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு க்ளோஸ் பண்ணும்போது, "என்ன நீ டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்ட? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஏன் உங்கள அவாய்ட் பண்ண போறேன்? நம்ம 2 பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சோ நீங்க உங்களோட வேலைய பாருங்க. நான் என்னோட வேலைய பார்க்குறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இந்த ரிலேஷன்ஷிப்ப நான் கன்டின்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ என்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்க. ஆனா நீ என் கூட தான் இருக்கணும்" அப்படின்னு சொல்ல, "நான் மனுஷிங்க. அந்த விஷயத்த நீங்க மறந்து போயிட்டீங்களா? நான் உங்க கூட ஒண்ணா இருந்தது காரணம் என் குடும்ப கஷ்டம் தான். மத்தபடி எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்குன்னு வாழ்க்கை இருக்கு. இப்ப நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னோட பிரச்சனைய என்னால சால்வ் பண்ண முடியும். இனிமே என்னோட லைஃப்ப டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இது உன்னோட விருப்பம். நீ எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு தான் வரா. "இந்த தடவ என்னோட பிளான்ல இருந்து உன்னை யாராலயும் காப்பாத்த முடியாது" அப்படின்னு யோசிச்சுட்டு, "உன்னோட ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன தப்பு இருக்கு. அத நீ சரி பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தப்பா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. ஆமா. ப்ராஜெக்ட்ல மெஷர்மென்ட் எல்லாமே தப்பா இருக்கு. மறுபடியும் போயி அத ரீமெஷர்மென்ட் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆனா மேடம் பயங்கரமா மழை பெஞ்சுட்டு இருக்கே. இந்த மழையில போய் எப்படி மெஷர்மென்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இப்படியெல்லாம் நீ காரணம் சொல்லிட்டு இருந்தன்னா, சீக்கிரம் இந்த கம்பெனிய விட்டு உன்ன வெளிய துரத்திருவாங்க. எந்த வேலை சொன்னாலும் முதல்ல செய்ய கத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திட்டிட்டு இருக்க. இவள பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் எடுத்துட்டு கொட்டுற மழையில வந்து மறுபடியும் அது எல்லாத்தையும் அளவெடுத்துட்டு இருக்க. இவளுக்கு தல சுத்துற மாரி ஆகிருது. இப்ப அவ மயக்கம் போட்டு கீழ விழற மாரி போக, ஹீரோ வந்து பிடிச்சுடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் ஹீரோவோட வீட்ல தான் இருக்கா. இவன் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பாக்க ஹீரோ அவள தொட்டு பாக்குறான். பார்த்தா அவளுக்கு பயங்கரமா ஃபீவர் அடிச்சிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த டேப்லெட்ட போட்டனா சீக்கிரம் உன்னோட ஃபீவர் சரியாயிரும்" அப்படின்னு சொல்ல, "ஃபீவரா? என்ன நீங்க 2ஆ தெரியிறீங்க?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. "நான் யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நல்லாவே தெரியுது. டாக்டர் ஷீ தானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டாக்டர்ன்னு தெரியுதுல்ல. இந்தா இந்த டேப்லெட்ட போடு. இந்த டேப்லெட்ட நான் உனக்கு டாக்டரா தான் குடுக்குறேன்" அப்படின்னு சொல்ல, இவ போட மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த டேப்லெட்ட அவனோட வாயில எடுத்துட்டு வேணும்னே ஹீரோயினுக்கு அந்த டேப்லெட்ட ஊட்டி விட, அவளும் அந்த டேப்லெட்ட சாப்பிட்டுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பாக்க, எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்ல, நாங்க இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, எங்க அப்பாவோட கார்ட் நம்பர் இதுதான். இந்த நம்பருக்கு பணம் அனுப்பிச்சுருங்க. ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா என் சேலரிய வாங்கி அவருக்கு அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு சாதாரண ஃபீவர் தான். எதுவும் ஆகாது. என்ன லைட்டா தல சுத்துதா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ரெஸ்ட் எடுத்தனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகே அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இருக்க. அவளோட ஃபோனுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "ஏண்டி எங்கடி இருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. நீ பணமும் அனுப்ப மாட்டேங்கிற, ஒண்ணும் அனுப்ப மாட்டேங்கிற. உனக்கு ஒரு மாப்பிள பார்த்துருக்கேன். வருதுச்சுன்னா ₹1,00,000 தராராம். சீக்கிரம் அவள கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. இந்த பணம் இருந்தா தான் உன் அண்ணனுக்கு நான் கல்யாணம் பண்ண முடியும்" அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. சொந்த பொண்ணையும் விக்க பாக்குறாங்களே அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா ஹீரோயின பிடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. "நான் பேசுறது உன்னோட காதுல விழுதா இல்லையா? ஒழுங்கா பதில் சொல்றி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோவத்துல போனை கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இவ்ளோ மோசமான குடும்பத்திலயா வாழ்ந்துட்டு இருக்க? கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன்" அப்படின்னு இவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு ஹீரோயின் கூட நைட்டு ஒண்ணா தூங்கிடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. இப்ப ஹீரோ எந்திரிச்சு போகும்போது இவன் ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்ணு முழிச்சு பாக்குறா. "ஒரு வேளையா நீ கண்ணு முழிச்சிட்டியா? உன்னோட ஃபீவர் போயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா.
நீ நைட்டு என்ன தெரியுமா பண்ண? என்ன புடிச்சுக்கிட்டு இந்த ரூம விட்டு என்ன போகவே விடல. அது மட்டும் இல்லாம உன்னோட பேங்க் பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு சொல்ல, சாரிங்க ஏதோ ஜுரத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நைட்டு நான் உன்னை பாத்துக்கிட்டேன். அதுக்கு ரிவார்டு ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இப்ப கிஸ் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்றானா, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல பையெல்லாம் கிடையாது. நான் எது செஞ்சாலும் எனக்கு ரிவார்டு கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட அம்மா தான் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா, ஒழுங்கா நீ வீட்டுக்கு வரலன்னா உன்னோட காலை உடச்சு போட்டுருவேன். உன் கம்பெனிக்கு வந்து உன் மானத்தை வாங்கிருவேண்டி அப்படின்னு அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, உங்க அம்மா சொல்றதுக்கு ஒத்துக்காத. உனக்கு தேவையான பணத்த நான் தரேன். உங்க அப்பாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னோட காசுல இருந்தே கிடைக்கும். சோ, நான் என்ன சொல்றேனோ, அத மட்டும் நீ கேட்டா போதும் அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றதுக்கு என்னால ஒத்துக்க முடியாதுங்க. என் லைஃப்ல என்ன நடக்கும்னு இருக்கோ, அது எல்லாம் என் விருப்பப்படி தான் நடக்கும். லாஸ்ட் நைட் உங்கள டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், என்னாச்சு இந்த டாக்டருக்கு? நம்ம கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு அப்படின்னு இவ ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "ஏண்டி நைட்டு ஃபுல்லா கால் பண்ணி என்னோட கால நீ எடுக்கவே இல்ல. இப்பவாது ஒரு வழியா எடுத்தியே. என்னதான் இப்படி பண்ணி தொலையுறியே தெரியல. இந்த வாரம் வீக்கெண்டுக்கு நீ வீட்டுக்கு வரணும். அம்மா உனக்காக பிளைண்ட் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். புரிஞ்சுதா? நீ மட்டும் வரலன்னா உன் கால நான் உடைச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, அம்மா நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு பிளைண்ட் டேட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உன் அண்ணனை பத்தி யோசிச்சு பாத்தியா? உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு காசு எங்க இருந்து கிடைக்கும்? நீ கல்யாணம் பண்ணாதான் எங்களுக்கு காசு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க அப்பா வேற பெட்லயே கிடக்குறாரு. அவரை நம்பி பிரயோஜனம் இல்ல. அவருக்கு தேவையான மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் பார்க்க வேணாமா? ஒழுங்கா நான் சொல்ற பையன கல்யாணம் பண்ணிக்க. உன் சர்டிபிகேட் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. நீ வரலன்னா நாங்களே கல்யாணத்த முடிச்சிருவோம். புரிஞ்சுதா? நீ வர்றதா உனக்கு நல்லது அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா எதுக்காக என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்து தொல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன வைக்க, இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் போய் என்னோட சர்டிபிகேட்டையாவது எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா இந்த கல்யாணத்த என்னால பண்ணிக்க முடியாது" அப்படின்னு இவ சோகமா யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த வீட்ட விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தோனே இவ எதுவுமே பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இவளோட சொந்த ஊரு எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறானுங்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்டுக்கு கிளம்பி வந்துர்றா. அவ வீட்டுக்கு வந்தோனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னடி ட்ரெஸ் இது? ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த பையனோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி திட்டுறத பார்த்த உடனே, "எதுக்காக பொண்ண திட்டுறீங்க? பரவால்ல விடுங்க. உங்க பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்னு சொல்ல, "ஆமா, என் பொண்ணு பார்க்க ரொம்ப நல்லா இருப்பா. உங்க பையனுக்கு பிடிக்கும் தெரியுமா? பாருங்க இவ எவ்வளவு அழகா இருக்குன்னு. எந்த பையனாவது இவள வேணான்னு சொல்லுவாளா?" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இவங்கள எப்படி நிப்பாட்டுறதுன்னே தெரியல. "அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்ல, "கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தா உன்ன இப்படித்தான் பார்ப்பாங்க. இதெல்லாம் சகஜமா நடக்கிறது தானே. நான் சொன்ன விஷயத்த மறந்துடாம வாய மூடிட்டு நில்லு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இவ்ளோ அமைதியா நிக்கிறா. "உன் பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. ஒருவேளை காலேஜ்ல ஏதோ பாய் ஃப்ரெண்ட் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. ரொம்ப இன்னசென்ட் என் பொண்ணு" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. இப்ப ஆன்டிய பார்த்தீங்கன்னா, "கவலைப்படாதம்மா, என் பையன் உன்ன நல்லபடியா பார்த்துக்குவான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் இவள ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வச்சு கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின அவளோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. இப்ப ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸ கழட்டு. இந்த ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு நான் ஒரு ட்ரெஸ் தரேன். அந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்க" அப்படின்னு சொல்ல, "அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல" அப்படின்னு இவ சொல்ல, அவங்க அம்மா ஹீரோயின அரஞ்சுடுறாங்க. "உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்றத மறந்து போயிட்டியா? அவருக்கு மெடிக்கல் பில் கட்டணும்னு உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஒழுங்கா நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் கேளு. இந்தா அந்த ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இத போட்டுக்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, இப்ப ஹீரோயின் அமைதியா நிக்கிறத பார்த்த உடனே, அவங்க அம்மா இவளோட காத புடிச்சு திருப்பி, "வாடி" அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸ போட்டு விட்டுர்றாங்க. இப்ப அவ அந்த ட்ரெஸ்ஸ போட்டதுக்கு அப்புறம், அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு மேக்கப் கிட் தான் எடுத்துட்டு வராங்க. "பக்கத்து வீட்ல இருந்து இந்த மேக்கப் கிட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா மேக்கப் பண்ணிக்க. வந்து தல வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லி, இவங்களே ஹீரோயினுக்கு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு அதுல சுத்தமா விருப்பமே இல்ல. சீக்கிரமா என்னோட மருமக பிள்ளை இங்க வரப்போறான். அவன்கிட்ட நல்லபடியா நடந்துக்க அப்படின்னு சொல்ல, மருமக பிள்ளையா? அம்மா யார கேட்டு பிளைண்ட் டேட்க்கு அரேஞ்ச் பண்ணீங்க? என்னால பிளைண்ட் டேட்க்குலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதாவது பேசினேன்னா உங்க அப்பாவ நான் ஒரு வழி ஆக்கிருவேன் புரிஞ்சுதா? நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய். வாடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட கைய புடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட ஒர்க்க முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. கூடவே அவனோட ஆளுங்களையும் கூட்டிட்டு தான் வரான். எதுக்காகன்னா அவன் ஹீரோயின காப்பாத்துறதுக்காக. இப்ப இந்த சைடு ஹீரோயின் ரெடி ஆயிட்டு வந்து நிக்க, அந்த இடத்துல அந்த பையனோட ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. இப்ப இந்த பையன பார்த்தீங்கன்னா, "அம்மா எனக்கு இந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கா."
இவன் எனக்கு பொண்டாட்டியா வர்றதுல சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு உங்க அண்ணன பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி காலேஜ்ல டாப் ஸ்டூடண்ட் தெரியுமா? அவளுக்கு படிப்பு சூப்பரா வரும். அவளுக்கு தெரியாத படிப்பே கிடையாது. அந்த அளவுக்கு கணக்கு போடுவா. எல்லாத்துலயும் வேற லெவல் அப்படின்னு ஹீரோயின பத்தி சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த வயசான பாட்டி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பொண்ணு மருமகளா வர்றதுல விருப்பம் தான். எங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த மாப்பிள்ளையோட அப்பா பணத்த எடுத்து மேல வைக்கிறாரு. அத பார்த்த உடனே, அம்மா அந்த பணத்த எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த பணத்த எடுத்துக்கிறாங்க. இப்ப இந்த தம்பிக்காரன பார்த்தீங்கன்னா, "அம்மா பணத்த எடுத்து உள்ள வைங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன்பா இந்த பணம் உனக்கு பிடிக்கலையா? இல்ல பத்தலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்டி. சும்மா தான் பேசிட்டு இருந்தேன். சரி நீங்க அம்மா கூட பேசிட்டு இருங்க. நான் அக்காவ கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின உள்ள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், "சொந்த தங்கச்சிய விக்கிறதுக்காக இப்படி முடிவு பண்ணிட்டீங்களே!" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ மேரேஜ் பண்ணா தானே நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியும். நான் கல்யாணம் பண்றதுக்கு எங்க இருந்து காசு தேடுறது? எனக்கு பொண்டாட்டி சும்மா கிடைப்பாளா? காசு குடுத்தா தானே வருவா" அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ சொன்னது தான் ஞாபகம் வருது. "நான் உன்ன பாத்துக்கிறேன்னு" ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பாத்துட்டு, பேசாட்டுக்கு அவர் சொன்னதையே கேட்டுருக்கலாம் அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். "இந்த கல்யாணத்த பண்ணி தான் ஆகணும். நீ இந்த கல்யாணத்த பண்ணா தான் எங்களுக்கு காசு கிடைக்கும். அந்த விஷயத்த மறந்துறாத. உன்னால தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்க போது. சோ தேவையில்லாம எதுவும் பண்ணாம அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட சர்டிபிகேட்ட தேடிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி தேடிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வராங்க. "என்னடி பண்ணிட்டு இருக்க? என் திங்ஸ தொடாத" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோயின புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. இப்ப இவ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்குறா. "எங்க போக பாக்குற? நான் சொன்னது உனக்கு புரியலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா என்னோட சர்டிபிகேட்ட என்கிட்ட குடுத்துருங்க" அப்படின்னு இவ சொல்ல, "சர்டிபிகேட்ட தரவா? கல்யாணத்துக்காக வரதட்சணையா ரூ. 1,00,000 தராங்க. அந்த ரூ. 1,00,000க்கு நான் எங்க போறது? அந்த பணம் இருந்தா உங்க அண்ணன நான் கல்யாணம் பண்ணி குடுத்துருவேன்" அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின புடிச்சு தள்ளி விட, அவளோட மண்டை சேர்ல பட்டு அவளுக்கு அடிபட்டுருது. பார்த்தா லைட்டா ரத்தமும் வந்துட்டு இருக்கு. இப்ப அவளுக்கு இப்படி ரத்தம் வந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பார்க்க அவளால சுத்தமா முடியல. இப்ப இந்த சைடு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, அந்த மாப்பிள்ளை கூட தனியா பேசிட்டு இருக்காங்க. அந்த மாப்பிள்ளை அவங்க அம்மாக்கு பணத்த குடுக்க, "இங்க பாரு மாப்பிள்ளை, நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் பொண்ணு கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் அவ உன்ன விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டா. அதுக்கப்புறம் அவ உனக்கு தான் சொந்தமாவா. உங்க 2 பேரையும் யாராலயும் பிரிக்க முடியாது. சோ நீ என்ன பண்ணணும்ன்றத மறந்துறாத" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹிரேன் இருக்க ரூம்குள்ள தான் வரான். இப்ப அவன பார்த்த உடனே இவ பயந்து போய் பின்னாடி போயிட்டு இருக்க. "என்னாச்சு? என்ன பார்த்து ஏன் பயப்படுற? நம்ம 2 பேரும் புருஷ பொண்டாட்டி ஆகப் போறோம்" அப்படின்னு சொல்லி இவன் கட்டி பிடிக்கிற மாரி வர, "தள்ளி போடா பொறுக்கி என்கிட்ட வராத" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "என்ன இப்படி சொல்லிட்ட? கல்யாணத்துக்காக நான் பணம்லாம் குடுத்துருக்கேன்மா உங்க வீட்ல" அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. இந்த சைடு வீட்டுக்கு வெளிய பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஆளுங்க எல்லாரும் வந்துடுறாங்க. ஹீரோ கூடவே அந்த ஊர் தலைவரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எங்க அவ?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நேரா உள்ள வந்துட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு ஹீரோ யாருன்னு தெரியல. இப்ப அவன் உள்ள வந்து பார்த்தா, இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. ஹீரோ அவன அடிச்சு போட்டுர்றான். இப்ப ஹீரோ அவளோட ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு, ஹீரோயின பாசமா கட்டி பிடிச்சிட்டு இருக்க. "நீங்க என்ன காப்பாத்த வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க வந்தது எனக்கு கனவு மாரி இருக்கு" அப்படின்னு சொல்ல, "சாரி நான் லேட்டா வந்துட்டேன்" அப்படின்னு ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு, அங்கருந்து தூக்கிட்டு போம்போது என்ன சொல்றான்னா, "இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன நான் கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அவளோட கண்ணுக்கு ஹீரோ பாக்க உண்மையான ஹீரோ மாரியே தெரியறான். இவன் இப்படி தூக்கிட்டு போனவன, இப்ப இவளோட அம்மாவும், அண்ணனும் பாத்தீங்கன்னா, ஊர் தலைவர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்க, ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, "அவரு பெரிய கை. அவர மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க எதுக்காக விருப்பம் இல்லாம உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க" அப்படின்னு சொல்லி, அவரு இவங்க அம்மாவ புடிச்சு திட்டிட்டு இருக்க. இப்ப இந்த மாப்பிள்ளைய பாத்தீங்கன்னா, "ஆன்டி கல்யாண பரிசா நான் எவ்வளவு பணம் குடுத்துருக்கேன்றத மறந்துறாதீங்க. அந்த பணத்தெல்லாம் திருப்பி தர்ற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாதீங்க மாப்ள. அவளோட சர்டிபிகேட் எல்லாம் என்னோட கையில தான் இருக்கு. அத வச்சு நான் அவள மறுபடியும் வர வச்சுருவேன்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்துடுறான். இப்ப அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு, "இப்ப உனக்கு பரவாயில்லையா? ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப பரவாயில்லங்க. காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் ஃபேமிலிய பத்தி கவலைப்படாத. நான் இருக்கேன். எந்த பிரச்சனைனாலும், எந்த சிச்சுவேஷன்லயும் நீ என்கிட்ட சொல்லலாம். எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ மேல பாசம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எதுக்காக நீங்க என்கிட்ட இவ்ளோ பாசமா நடந்துக்கிறீங்க? அதுக்கான காரணம் எனக்கு இப்ப வரைக்கும் புரியல" அப்படின்னு சொல்ல, "இப்ப வரைக்கும் புரியலையா? நான் எதுக்காக காப்பாத்துனேன்னு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. "உன்ன மாரி மரமண்டைய நான் பார்த்ததே இல்ல. என் கூடவே இரு. என்ன விட்டு எங்கேயும் போகாத" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவளும் ஹீரோவ கிஸ் பண்றா. பார்த்தா 2 பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. 2 பேரும் நைட்டு ஒண்ணா தான் ஸ்டே பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்து, "ஐயோ! வேலைக்காவது போணும். இவர் கூட இருந்தா பொழப்பு போன மாரி தான்" அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ வேகமா வேலைக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப இவ அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவ பார்த்தோனே, "அம்மா இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க என்ன பண்றீங்களா? ஏன்டி அங்க கல்யாண
கல்யாணத்த நிப்பாட்டிட்டு நீ பாட்டுக்கு ஓடி வந்துட்ட. ஒழுங்கா என் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, "நான் உங்களோட சொந்த பொண்ணு. என்ன ஏன் விக்க பாக்குறீங்களா? கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ ஒத்துக்கலன்னா, நான் அந்த பூச்சி மருந்த குடிச்சுட்டு இங்கேயே செத்து போயிருவேன்" அப்படின்னு சொல்லி, அவங்க அம்மா மருந்து எடுத்து வச்சுட்டு இருக்க. "அம்மா இப்படிலாம் பண்ணாதீங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு பணம் தானே வேணும். அந்த பணத்த நான் தரேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ல, "பணத்த நீ தரியா? அவ்ளோ பணம் உன்கிட்ட எங்கடி இருந்துச்சு? சும்மா புழுவிட்டு இருக்காத" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அம்மா நான் உண்மைய தான் சொல்றேன். உங்களால இந்த வேலைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏன்னா இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேலைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்த விட்டு போக, "சீக்கிரம் பணத்த குடுக்குற, வழிய பாரு" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ இப்பதான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின காணோம். இப்ப ஹீரோ ரெடியாகி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ வந்து ஹீரோவ பார்த்து என்ன சொல்றான்னா, "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன். நீங்க எனக்கு பணம் தர தயாரா இருக்கீங்களா? நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்து நீங்க சொல்றத செய்யணும்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? இப்ப நான் செய்ய தயாரா இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "எதனால இந்த திடீர் மாற்றம்? என்னால இத நம்பவே முடியலையே" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "நான் உண்மைய தான் சொல்றேன். உண்மையாவே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா ஒரு கண்டிஷன். எனக்கு ரூ. 1,00,000 பணம் கிடைக்கிற வரைக்கும் தான் நான் உங்க கூட ஒண்ணா ஸ்டே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃப்ரீயா விட்டுறணும். என்ன கட்டாயப்படுத்தக் கூடாது" அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மேடம்க்கு வர வர ரொம்ப கிளியரா பேசிட்டு இருக்க. சோ இதுதான் உன்னோட கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, "என்ன பண்றீங்க நீங்க? இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ உள்ள போயிட்டு ரூ. 5,00,000 பணம் எடுத்துட்டு வரான். இதுல ரூ. 5,00,000 கேஷ் இருக்கு. இந்த பணத்த நீ இப்பயே எடுத்துட்டு போலாம். நைட்டு 9 மணிக்கு உன்ன மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, இவர் எதுக்காக என்ன இந்த அளவுக்கு நம்புறாருன்னு தெரியலையே. நான் பணம் கேட்ட உடனே இவரு இவ்ளோ குடுத்துட்டாரு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, இப்ப அந்த பணத்த எடுத்துட்டு அவங்க அம்மாவ பாக்க தான் போறான். பார்த்தா அவங்க அம்மா கம்பெனில தான் நின்னுட்டு இருக்காங்க. "ஆமா, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. என்னோட சர்டிபிகேட் எல்லாத்தையும் என்கிட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ்ளோ பணம் எப்படி உன்கிட்ட வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா இவள கன்னா பின்னான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட டீச்சருமே வந்துடுறாரு. இப்ப அவரு இங்க நடக்கிற எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏண்டி இந்த காச கண்டிப்பா நீ தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருப்ப. இல்லன்னா இவ்ளோ பணம் உனக்கு எப்படி வந்திருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, நான் பார்ட் டைமா வேலை பார்த்து இந்த காச சம்பாதிச்சேன். இந்த பணத்த வச்சுக்கங்க. என் சர்டிபிகேட்ட குடுத்துருங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் குடுத்துடுறாங்க. "இந்தா இத வச்சு தொல. இனிமே உனக்கும் என் குடும்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. என் வீட்டு பக்கம் வந்துராத. இனிமே எனக்கு ஒரு பொண்ணு இல்லன்னு நெனச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போக, இவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்ப இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவரு பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு. "உன் குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இந்தா இந்த பணத்த வச்சுக்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, "இல்ல சார், இந்த பணத்த என்னால அக்செப்ட் பண்ண முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? என் கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஐயோ! இவரு எங்க இருந்து வந்தாரு? ஏதாவது உளறி வச்சுற போறாரு அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "சரி இங்க பாரு, ஒரு நாள் டின்னருக்கும் சாப்பிட வாயேன்" அப்படின்னு சொல்ல, "ஆனா இப்போதைக்கு என்னால வர முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி பயந்து பயந்து பேசுறத பார்த்த உடனே, "என்னாச்சு? எதுக்காக டாக்டர பார்த்து இப்படி பயப்படுற?" அப்படின்னு சொல்ல, "நான் பயப்படலையே. டாக்டர் ரொம்ப நல்லவரு" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவங்க சொன்னது கேட்டுச்சுல்ல, வீட்டுக்கு போக டைம் ஆயிருச்சு. "நீ என்னோட பக்கத்து வீடு தானே! நானே உன்ன டிராப் பண்ணிர்றேன். சீக்கிரம் வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஏன் இந்த டாக்டர பார்த்து இப்படி பயப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அவரு நார்மலாவே எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவாரா, அதனால அவர பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "உனக்கு அவர பிடிக்கலன்னா நான் வேணா உன்னோட வீட மாத்திரவா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்க பண்ண உதவியே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட ரூமுக்குள்ள வர, பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். "இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா இவள கட்டி பிடிச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பார்த்து எதுக்காக மேடம் பயப்படுறீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உங்கள பார்த்து யாரு பயப்படுறா? அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளோட வீட்டு கதவ அவளோட டீச்சர் தான் தட்டுறாரு. இப்ப அவரு தட்டி, "நீ உள்ள இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன விஷயம்?" அப்படின்னு இவ கேட்கிறா. "இல்ல பிசினஸ் ட்ரிப் போனப்போ உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அந்த கிஃப்ட்ட குடுக்கலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சாரிங்க நான் குளிச்சிட்டு இருக்கேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனால என்னால டோர ஓப்பன் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல, "ஓகே. டோருக்கு வெளிய இத நான் வச்சுட்டு போறேன். மறக்காம எடுத்துக்க" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ தேங்க் யூ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணிர்றான். அடுத்த நாள் விடியுது. இவ வேலைக்கு வந்து வேலைய பாத்துட்டு இருக்க. அவளோட கழுத்துல தழும்பு இருக்கத இந்த பொண்ணு நோட் பண்றா. "என்னாச்சு உன் கழுத்துக்கு? எப்படி இத ஆனுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறா. "உன்ன மாரி மோசமான பொண்ணுங்கலாம் இங்க வேல பாக்க தகுதியே இல்லாதவங்க" அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குயின் தான் வரான். இப்ப அவன் வந்து, "மத்தவங்கள பத்தி இப்படி பேசுறத எப்பதான் நீ விட போறியோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு அவள திட்டி விட, அவ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அந்த குயின் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, "இன்னைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு நீ எனக்கு கம்பெனி குடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா.
இப்ப இவன் ஹீரோயின கூட்டிட்டு போறத இந்த பொண்ணு பார்த்த உடனே, எப்போதும் இவரு பார்ட்டிக்கு என்னதான் கூட்டிட்டு போவாரு. ஆனா அந்த இடத்த இவ புடிச்சுக்கிட்டாளா? கண்டிப்பா உன்ன பின் கூட சேர்றதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இவ அந்த பார்ட்டில தான் நிக்கிறா. இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கம்பெனி தரவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் தனியா போன உடனே இந்த சைடு ஹீரோயினுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "என்னாச்சு? இன்னும் வீட்டுக்கு வரல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிங்க நான் ஒரு முக்கியமான பார்ட்டில இருக்கேன். என் மாஸ்டர் கூட வந்திருக்கேன். சோ இப்போதைக்கு என்னால வீட்டுக்கு வர முடியாது. வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்" அப்படின்னு இவ பேசிட்டு போன வைக்க, இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்துட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "என்ன நீ பாட்டுக்கு வந்து சும்மா நின்னுட்டு இருக்க? அங்க பாரு அவங்க தான் மேடம். அவங்களுக்கு போய் ட்ரிங்க்ஸ் குடு" அப்படின்னு சொல்லி இவ ட்ரிங்க்ஸ குடுக்க, ஹீரோயின் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு குடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "டேய் பார்ட்டி எந்த இடத்துல நடக்குது? அந்த அட்ரஸ் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்ட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோயின் குடுத்த ட்ரிங்க்ஸ குடிச்ச உடனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "எனக்கு என்னாச்சுன்னு தெரியல. தொண்டை வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஹீரோயின புடிச்சு திட்டிட்டு இருக்கா. "நீ வேணும்னே தான் அவங்கள ஏதாவது பண்ணியிருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு குயினுமே வந்துடுறான். அவன் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் இவ தான் ஏதோ கலந்து குடுத்துட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அவ கலந்து குடுத்தத நீ பாத்தியா? எதுக்காக அவ மேல பழிய போட்டுட்டு இருக்க? அவ மேல பழி போடுறன்னா, அதுக்கான எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவ டக்குன்னு வாய மூடிடுறா. இவ ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சார் நான் உண்மையாவே எதுவுமே பண்ணல. நான் ரொம்ப இன்னசென்ட்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீ இன்னசென்ட்டா? உன்ன பார்த்தா அப்படி தெரியலையே" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, சீக்கிரம் அவங்கள நீ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போணும். கூட்டிட்டு போ" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு கூட்டிட்டு போறா. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவ பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "என்னால நம்பவே முடியல நீ பார்ட்டிக்கு வந்திருக்க விஷயத்த. ஆச்சரியமா இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "ஏன் நான் பார்ட்டிக்கு வரக்கூடாதா? எனக்கு இந்த பார்ட்டிக்கு வர முழு உரிமை இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நான் இங்க என் ஸ்டூடண்ட்ட கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "நான் வந்தது என்னோட பக்கத்து வீட்டுக்காரிய பார்க்கறதுக்காக" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "நீ உன்னோட லைன கிராஸ் பண்ற மாரி தெரியல" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஸ்டேஜ்ல போயிட்டு அந்த பார்ட்டிய அவ தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா. இப்ப இவ போய் பாட்டு பாடிட்டு இருக்க. உண்மையாவே இவங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்கள. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஹீரோயின பத்தி அங்க உள்ள எல்லாரும் பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்துட்டா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ச்சே எல்லார்கிட்டயும் இவ நல்ல பேர் எடுத்துட்டு இருக்காளே அப்படின்ற மாரி இவ பொறாமப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு இவ பாடுனத கேட்ட உடனே ஹீரோவும் அவனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு இன்னும் அதுதான் ஹீரோயின் அப்படின்ற விஷயம் தெரியல. ஏன்னா அவ முகத்துல மாஸ்க் வச்சுட்டு இருக்கா. இவ இந்த பார்ட்டில ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களோட வாய்ஸ் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. நீங்க உங்களோட ஃபேஸ காட்டுனீங்கன்னா நல்லா இருக்கும். உண்மையாவே நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு நாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே, "மாஸ்க்க கழட்டுங்க, கழட்டுங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கழட்டுன அந்த இடத்துல இருக்குது ஹீரோயின் தான். அவள பார்த்து அந்த பொண்ணு பொறாமப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு ஒரே பெருமையா இருக்கு. இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள பாத்தீங்கன்னா, "நீங்க பாடுனது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னோட பேரு லின் மிங்" அப்படின்னு இவ அவள பத்தின இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. இவ ஹீரோயின் இப்படி இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "ஏன்டி நீ நல்லா பாட்டு பாடுற. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே உன்னோட பிளான் தானா? வேணும்னே அந்த ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி, இப்ப நீ எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியா? இதெல்லாம் எதுக்காக பண்ண? குயின் உன் மேல காதல விழணும்னு தானே பண்ண. கண்டிப்பா அவரு உன்ன மாரி பொண்ணெல்லாம் காதலிக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின புடிச்சு தள்ளிவிட, கரெக்ட்டா ஹீரோ வந்து புடிச்சிடுறான். இப்ப அந்த குயின பாத்தீங்கன்னா, "நீ எதுக்காக பார்ட்டில இப்படி நடந்துட்டு இருக்க? உன்ன நான் வேலைய விட்டு தூக்குறேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன வேலைய விட்டு தூக்குறீங்களா? நான் இந்த கம்பெனிக்காக 10 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவ்ளோ ஈஸியாலாம் என்ன வேலைய விட்டு தூக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, பார்ட்டில வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. வந்து இந்த பொண்ண வெளிய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, "நீ யாருயா? நீ யாரு என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ண அங்க இருந்து கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "டாக்டர் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இந்த குயின பாத்தீங்கன்னா, "அவரு டாக்டர் மட்டும் கிடையாது. ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலி. சோ இந்த மாரி பார்ட்டிக்கு வர்றதுக்கு அவனுக்கு முழு உரிமை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயினுக்கு தனியா கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப தனியா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம், "நீ இவ்ளோ நல்லா பாடுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்ல, "நான் சும்மா தாங்க பாடுனேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோவ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது, நம்ம 2 பேரும் பார்ட்டில இருக்கோம். பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பாக்க, இப்ப ஹீரோவ புடிச்சுக்கிறான். "எங்க போக பாக்குற? என்ன எதுக்காக அவாய்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் உங்கள அவாய்ட் பண்ணலையே" அப்படின்னு இவ சொல்றா. "நீங்க இவ்ளோ பெரிய ஃபேமிலிய சேர்ந்தவர்ன்னு எதுக்காக என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சும்மா தான் சொல்லாம இருந்தேன். ஏன் பெரிய ஃபேமிலினா தான் பேசுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஆல்ரெடி நீ எனக்கு தான் சொந்தம். நீயும் நானும் கப்பல் அப்படின்ற விஷயத்த மறந்துறாத" அப்படின்னு சொல்ல, "கப்பலா? நம்ம 2 பேருக்கும் நடுவுல உள்ள கான்ட்ராக்ட்ட மறந்துறாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு
இவ அந்த இடத்த விட்டு வரா. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்கு என்ன சொன்னாதான் என் மனசுல உள்ளது புரியும்னு தெரியலையே அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போறான். ஏன்னா அவள வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப அவ போகும்போது என்ன சொல்றன்னா, "என்ன வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டு, நீ மட்டும் இந்த கம்பெனில ரொம்ப நாள் வேலை பார்க்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத. உனக்கும் இந்த வேலை நிரந்தரமா இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருக்கா. "நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கிட்ட குவின் தான் வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு டாக்டர் ஷீக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க நினைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. நானும் அவரும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "கிளப்புக்கு ஒரு முக்கியமான பார்ட்னர பார்க்க போறேன். நீயும் வரியா?" அப்படின்னு சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப இவ க்வின் கூட வந்துட்டு இருக்க. இப்ப அந்த கிளப்ல ஒரு பையன் இருக்கான். அவன பார்த்தீங்கன்னா, "இதுதான் லிண்டா சொன்ன பொண்ணா? இந்த பொண்ண தான் நான் கவனிக்கணும் போலயே" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு தான் கால் பண்ணி சொல்லியிருப்பா அந்த கிளையன்ட்க்கு. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ அழகான பொண்ணு உனக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரி வாங்க வந்து உட்கார்ந்து எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்" அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இப்ப அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க, குயின் பார்த்தீங்கன்னா, அவ காலேஜ் ஸ்டூடண்ட். அவ ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டா. அவளுக்கு பதிலா நானே பண்றேன் அப்படின்னு சொல்ல, "அட என்னப்பா பிசினஸ் டீல் பேச வந்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்க? பிசினஸ் டீல் படி நம்ம எல்லாரும் கண்டிப்பா குடிச்சாகணும்ல. இதெல்லாம் சாதாரண விஷயம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. இப்ப இவ நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுங்க பிளான் பண்ண மாரி எதுவும் நடக்கல. ஏன்னா, அவனுங்க குவின்னையும் கவுக்கணும்னு தான் பார்த்தானுங்க. ஆனா, குயின் குடிக்க மாட்டேன்னு சொல்ட்டான். இப்ப ஹீரோயின் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே அவளுக்கு தல சுத்துற மாரி ஆகிருது. இத பார்த்த உடனே குயின் ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவளோட வீட்ல விட்டுர்றான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, அவளோட வீட்டோட கீக்கு பதிலா அவளோட பேங்க் கார்ட எடுத்து வச்சு, என்ன டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு முழிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு, "ஏண்டி உனக்கு எவ்ளோ தைரியம்? அந்த குயின் கூட வெளிய சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப இவ ஹீரோவ புடிச்சுட்டு, "என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நான் அவர் கூட வேணும்னா வெளிய குடிச்சேன். நான் போனது கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக. இதெல்லாம் கம்பெனி ரூல்ஸ்ப்பா" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ செட்யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவ பண்றத பார்த்த உடனே ஹீரோவே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டு, "நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சு தான் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா தெரிஞ்சு தான் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "ஐயோ! எனக்கு வயிறு வலிக்குதே" அப்படின்னு சொல்ல, "வயிறு வலிக்குதா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட வயித்த தொட்டு பார்க்குறான். இப்ப தொட்ட உடனே, "ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. இவ இப்படி சொன்னத கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பெட்ல தான் இருக்கா. இப்ப இவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிக்க, "மேடம் உங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. எந்திரிக்காதீங்க" அப்படின்னு சொல்ல, "ஆப்பரேஷனா?" அப்படின்னு இவ ஷாக் ஆயிடுறா. "ஆமா, ஒரு ஸ்மால் சர்ஜரி. அத பண்ணது டாக்டர் ஷி தான். ஹாஸ்பிட்டல் பில் கூட அவரே பே பண்ணிட்டாரு. நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு குவின் தான் வரான். இப்ப அவன் வந்து, "சாரி, என்னால தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல சார், நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு இவ சொல்றா. "என்ன மன்னிச்சுடு. இன்னொரு டைம் உனக்கு இந்த மாரி பிரச்சனை வராம பாத்துக்கிறேன். உன்ன ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சது தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமாயிருச்சு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லி பாசமா பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, "எந்த மாரி கம்பெனி உன்னோடது? இப்படிதான் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ண வைப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரி" அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். "நான் பேஷண்ட்ட செக் பண்ணணும். கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, இவனும் வெளிய போயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சரி உன்னோட சட்டைய மேல தூக்கு" அப்படின்னு சொல்ல, "சட்டைய மேல தூக்கவா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன பத்தி என்னம்மா நினைக்கிற? என்ன பார்த்தா என்ன மிருகம் மாதிரியா இருக்கு? உன்னோட காயத்த நான் செக் பண்ணணும். வயிற செக் பண்றதுக்காக தான் நான் சட்டைய தூக்க சொன்னேன்" அப்படின்னு சொல்ல, "இவ்ளோ சட்டைய தூக்குறா? நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறியோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின செக் பண்ணிட்டு இருக்கான். இவ ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இந்த இடத்திலேயே இல்ல. லாஸ்ட் டைம் இவ ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பான்னா, "உங்களுக்கும் எனக்கும் நடுவுல உள்ள கான்ட்ராக்ட்ட மறந்துறாதீங்கன்னு" சொல்லிட்டு வந்திருப்பா இல்லையா? நம்ம போய் இப்படி மோசமா நடந்துக்கிட்டோமே இவர்கிட்ட அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. "மேடம் கான்ஷியஸ்லயே இல்ல போல. இந்த இடத்துக்கு வந்த உடனே என்ன கூப்பிட்டு அனுப்புங்க. வந்து செக் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பாக்க, "எங்க போறீங்க? நான் இங்க தான் இருக்கேன். சாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரிஞ்சுதா? நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம். ரெஸ்ட் எடுத்தா அதுவே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர, இப்ப ஒரு டாக்டர் பொண்ணு நர்ஸ் கிட்ட என்ன கேக்குறானா, "உள்ள இருக்கிறது யாரு? டாக்டர் ஷியோட ஃபேமிலி மெம்பர்" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல மேடம், அவரோட கேர்ள் ஃபிரெண்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேரிங்கா பாத்துட்டு இருந்தாரு. அந்த சர்ஜரி கூட அவரே பண்ணாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது கேர்ள் ஃபிரெண்டா?" அப்படின்னு இந்த பொண்ணு காண்டாயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நான் தான் உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா வரணும்னு பல வருஷமா கனவு கண்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு வந்து கரெக்ட் பண்ணா நான் பாத்துட்டு சும்மா இருப்பேனா?" அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்கா. "டாக்டர் இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சாரிங்க, பழக்கம் இல்லாதவங்க கூட நான் டின்னருக்கு வரமாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான்.
இப்ப அந்த பொண்ணு போயி ஹீரோவோட ஷோல்டர்ல கைய வச்சுட்டு, "என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குறோம். பழகிட்டா சரியா போச்சு" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் விஷயமா பேசுறதுனா மட்டும் என்கிட்ட வாங்க. இந்த மாரி என்கிட்ட பண்ணிட்டு இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு வெளிய போங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா?" அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. "நான் சொன்னத நீங்க சரியா காதுல வாங்கலையா? ஹாஸ்பிட்டல் விஷயம்னா மட்டும் என்கிட்ட பேசுங்க. பர்சனல் விஷயம் பேச இது இடம் கிடையாது" அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பொண்ண தொரத்தி விட்டுர்றான். இப்ப அந்த பொண்ணு ஹீரோ தொரத்தி விட்ட கோவத்துல நேரா ஹீரோயின பாக்குறதுக்காக தான் வரா. இப்ப அவ வந்து நான் தான் உங்களை ட்ரீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்போதும் நர்ஸ் தானே வருவாங்க அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா ஏன் டாக்டர் ஷீ வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நான் தான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இன்ஜெக்ஷன் எடுத்து வச்சிட்டு இருக்க. அந்த ஊசிய பார்த்த உடனே ஹீரோயின் பயந்து போயிடுறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா இவளுக்கு வலிக்கிற மாதிரி குத்தி விட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு வலிக்குது, பொறுமையா போடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. பொறுமையெல்லாம் போட முடியாது, இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. "எனக்கு வலிக்குது டாக்டர், விட்டுருங்க" அப்படின்னு சொல்லி ஹிரேன் கத்திட்டு இருக்க. "உனக்கு ஆபரேஷன் பண்ண டாக்டர செடியூஸ் பண்ணி தானே அவருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஆனா" அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஹீரோவ பத்தி பேசிட்டு இருக்க. "ப்ளீஸ் என்ன விட்டுருங்க" அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்க பைத்தியம் மாரி" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சாரிங்க, நான் அந்த பொண்ண ட்ரீட் பண்றதுக்காக வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "எப்போதும் நர்ஸ் தானே வருவாங்க. நீ எதுக்காக வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நர்ஸுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துச்சு. அதனால தான் நான் பார்க்கலான்னு வந்தேன்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நீங்க டாக்டர லவ் பண்றீங்களா? அதுக்காகவே என்ன காயப்படுத்துறீங்க?" அப்படின்னு சொல்லி பத்த வச்சு விட்டுர்றா. இப்ப இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இனிமே நீ என்னோட டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்காத. உன்ன பக்கத்து டிபார்ட்மெண்ட்க்கு மாத்துறேன்" அப்படின்னு சொல்ல, "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என் அப்பா ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலோட டீன்" அப்படின்னு சொல்ல, "உன் அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா உன்ன மாரி பிஹேவியர் உள்ளவங்க டாக்டரா இருக்க லாயக்கே இல்லாதவங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிர்றான். இப்ப இந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ ஊசி போட்டது ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் அந்த காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. டாக்டர் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கீங்களோ? நெறைய பொண்ணுங்க உங்கள கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஹீரோயின் பொறாமையில சொல்லிட்டு இருக்க. மேடம்க்கு பொறாம வந்துருச்சோ? பொறாம தான் உன் முகத்திலே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு குயின் வந்துடுறான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்த உடனே, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ?" அப்படின்னு சொல்லி இவன் கோவப்பட்டுட்டு கேட்க, "கிஸ் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அவ காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா. அவள போய் கிஸ் பண்ற" அப்படின்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவர எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் உன்ன ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அவரு என்ன ஃபோர்ஸ் பண்ணல. நானா விருப்பப்பட்டு தான் கிஸ் பண்ணேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ! எங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எப்படி நான் வாய் தொறந்து சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ என்னோட கேர்ள் ஃபிரெண்ட். நான் அவளோட பாய் ஃபிரெண்ட். நாங்க 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்ப தான் வந்திருக்கோம். சோ எங்களோட லைஃப்ப டிஸ்டர்ப் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பெண்ண பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நீ என்னோட ஸ்டூடண்ட். உன்ன பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லு வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். என்னாச்சு? அவன் தான் போயிட்டான்ல. நம்ம கிஸ்ஸ கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 2 டேஸ்க்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுறா. ட்வின் தான் வீட்ல கூட்டிட்டு வந்து விடுறான். இப்ப அவன் விடும்போது என்ன சொல்றான்னா, "இங்க பாரு, டாக்டர் ஷிய பத்தி உனக்கு தெரியாது. அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. ஆனா நான் உன் மேல உண்மையாவே நெறைய பாசம் வச்சிருக்கேன். என் மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்றத நீயும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இங்க பாருங்க மாஸ்டர், நான் உங்கள என்னோட மாஸ்டரா மட்டும் தான் பார்க்கிறேன். அது தாண்டி உங்க மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் எனக்கு கிடையாது. அப்புறம் டாக்டர் ஷீக்கும் எனக்கும் இருக்கிறது அது என்னோட பிரைவேட் விஷயம். அதுல நீங்க தலையிடாதீங்க. அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, ரொம்ப சோகமா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இவங்க பேசுற எல்லாத்தையும் ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். இப்ப அவன் உள்ள வந்த உடனே அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். ஹீரோ பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க வீட்டுக்கு போகவே மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்ன சொன்னன்றத மறந்து போயிட்டியா? நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, "என்னோட உடம்பு இன்னும் சரியாகல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். "உன்னோட டாக்டரே நான் தான். உன் உடம்பு சரியாகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, "என்னங்க போதும் நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க. என்கிட்ட அது இல்ல" அப்படின்னு இவ சொல்ல, "எது இல்ல?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "அதுதான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இதுக்கு முன்னாடி மட்டும் நான் அத யூஸ் பண்ணேன்னு நெனைக்கிறியா? நான் அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இந்த டாக்டர் ஷீக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அப்ப நம்ம இன்னும் பிரெக்னன்ட் ஆகாம இருக்கோம் அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. "நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு வெளிய வரைக்கும் கேக்குது. இன்னும் ஏன் பிரெக்னன்ட் ஆகலன்னு தானே யோசிக்கிற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். "அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ, ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது.
ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்து, "நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் ஓகே அப்படின்னு பாசமா சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம், ஹீரோ சாப்பிட்டுட்டு நேரா வேலைக்கு தான் கிளம்பி வரான். இப்ப அவன் வேலைக்கு வந்த உடனே, அந்த இடத்துல உள்ள பொண்ண பார்த்தீங்கன்னா, "லாஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். அதுக்கான காம்பன்சேஷன் கிஃப்ட் தான் இது. இத அக்செப்ட் பண்ணிக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு எத்தன தடவ சொன்னாலும் புரியாதா? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போய் தொல" அப்படின்னு ஹீரோ அந்த பொண்ண புடிச்சு திட்டி விட, அவ கோச்சுக்கிட்டே வெளிய வந்துட்டு இருக்கா. இப்ப அவ வெளிய வரும்போது, அந்த கம்பெனில ஒரு பொண்ணு இருப்பாளே, அந்த பொண்ணு மேல இடிக்க, "உனக்கு கண்ணு தெரியலையா? பார்த்து வரமாட்டியா?" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. "நான் லிங்மிங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு அவ சொல்றா. "அவள எதுக்காக நீ பார்க்கணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "நான் அவள பழி வாங்குறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாளுங்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, அவளுக்கு அம்மாவும், அண்ணாவும் இருக்காங்க. அவ இவ்ளோ பெரிய பணக்காரன புடிச்சிருக்க விஷயம் தெரிஞ்சா, அவங்க டார்ச்சர் பண்ணியே இவள கூட்டிட்டு போயிருவாங்க. அந்த விஷயத்த அவங்க வீட்ல பத்தவை அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அவளோட கழுத்த பாக்குறா. பார்த்தா ஒரே காயமா இருக்கு. இவன நான் டாக்டர்ன்னு சொல்றதா, இல்ல நாயின்னு சொல்றதான்னு தெரியலையே. இப்படி கடிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு வாமிட் வர்ற மாரி இருக்கு. என்னாச்சு? நேத்து நைட் எதுவும் மோசமா சாப்பிடல. வாமிட் வர்ற மாரி இருக்கு. என் பீரியட்ஸ் வேற தள்ளி போயிருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப இவ மெடிக்கலுக்கு தான் போறா. இப்ப இவ மெடிக்கலுக்கு போயி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ற கிட் குடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, உன்ன பார்த்தா சின்ன பொண்ணு மாரி இருக்கு. 20 வயசு ஆயிருச்சா? அப்படின்னு சொல்லி கேட்க, ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அந்த கீட்ட குடுத்த உடனே, ஹீரோயின் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா, அவ உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கா. இத பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நேரா இப்ப ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணா, அவன் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் உள்ள போகலான்னு பார்க்க, ஹீரோயின் கால் பண்ணி, "என்னங்க உங்களால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, உண்மையாவே உங்களால குழந்தை பெத்துக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்ப எதுக்காகடி அத கேட்கிற? 100% சொல்ல முடியாது. ஆனா குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, "நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் மீட்டிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க" அப்படின்னு சொல்ல, "நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மீட்டிங்க்குள்ள வந்துர்றான். இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாரான்னு பார்த்தா இவளோட அம்மா தான். இப்ப அவங்க அம்மா பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, "நான் இங்க இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒரு நல்ல மனுஷி தான் வந்து என்கிட்ட சொன்னா. அவ தான் இந்த அட்ரஸையும் குடுத்தா" அப்படின்னு சொல்ல, "யாரு சொன்னாங்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. "யாரா இருந்தா உனக்கு என்ன? நீ இவ்ளோ பெரிய வீட்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க. ரொம்ப பணக்கார பையன புடிச்சிருக்க போலயே. என் மருமக பிள்ளை எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அம்மா நான் எந்த பணக்காரனையும் புடிக்கல. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடி ரொம்ப பேசிட்டு இருக்க? நான் உன்னோட அம்மா. அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? நான் இங்க வந்தது காசு கேட்கறதுக்காக. ஒரு ரூ. 2,00,000 காசு குடு" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதான் 5,00,000 குடுத்தேனே. நான் உங்களோட பொண்ண இல்லன்னு சொல்லிட்டு போனீங்க. இப்ப எதுக்காக வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ குடுத்த 5,00,000த்த உன் அண்ணன் செலவு பண்ணிட்டாம்மா. இப்ப அவனுக்கு மறுபடியும் காசு தேவைப்படுது. நான் என்ன பண்றது? என்னால வேலைக்கா போக முடியும்? நீ தான் காசு தரணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. இந்த இடத்த விட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா அங்க உள்ள பிரெக்னன்சி டெஸ்ட்ட பாக்குறாங்க. "நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? அதுவும் இந்த பணக்காரனோட குழந்தைக்கு" அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷமாயிட்டு, "உன்ன விட அந்த குழந்தை தான் முக்கியம். இந்த குழந்தைய வச்சு அவன்கிட்ட நெறைய காசு கேட்கலாம். வா, வா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அம்மா பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காதீங்க. இந்த குழந்தையோட அப்பாவுக்கும், இந்த பணக்காரனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தனியா தான் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வீடு குடுத்ததே என்னோட கம்பெனி" அப்படின்னு சொல்ல, "அப்ப இந்த குழந்தையோட அப்பா யாருடி? யாருன்னு உனக்கே தெரியலையா? அப்படின்னா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிறலாம். வா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோயின போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, என்ன காப்பாத்த டாக்டரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்ப, இந்த பக்கம் ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவனோட மீட்டிங்ல இருக்கும்போது, அவனுக்கு ஹீரோயின் அனுப்புன மெசேஜ் தான் வருது. அதுல பாத்தீங்கன்னா, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்றது அங்க உள்ள ஸ்கிரீன்ல வர, அத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, வேகமா ஹீரோயின பாக்குறதுக்காக வந்துடுறான். இந்த சைடு அவங்க அம்மா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, அந்த டாக்டர் பொண்ண பாத்துடுறாங்க. டாக்டர் இவளுக்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்ப இது டாக்டரோட குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு, நான் ஹெல்ப் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின கட்டாயப்படுத்தி அபார்ஷன் பண்றதுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ வந்து என்னோட கேர்ள் ஃபிரெண்ட யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அவங்கள அபார்ஷன் ரூம்க்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க. இப்ப ஹீரோ வேகமா அந்த பக்கம் போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஹீரோயின கட்டாயப்படுத்தி இப்படி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து பொண்ணுங்கள நான் அடிக்க மாட்டேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ல, நீ யார்யா என் பொண்ணுக்கு அபார்ஷன் பண்ண வந்தா நீ வந்து தடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த டாக்டர் பொண்ண அடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாரி நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, "போங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். உங்களுக்கு நான் கால் பண்ணி பேசணும்னு சொன்னேன்ல. ஆனா நீங்க அதுக்குள்ள மீட்டிங் இருக்குன்னு போயிட்டீங்க" அப்படின்னு சொல்ல, "சாரி" அப்படின்னு சொல்லி இவன் காப்பாத்தி ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "பாஸ்
உங்களோட தாத்தா அவரோட பேர குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, இவ சாப்பிட்டுட்டு இருந்தத துப்பிடுறா. பார்த்து பொறுமையா சாப்பிடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இல்ல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு இவ கேட்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இங்க பாரு லிங்விங், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். காலம் பூரா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்குவேன். என்ன நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே 8 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்காக ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. எதுக்காக இந்த மாரி வேலையெல்லாம் நீ பாக்குற? நீ ரெஸ்ட் எடுக்கிறதா எனக்கு முக்கியம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எவ்வளவுதான் ரெஸ்ட் எடுக்கிறது? ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் தானே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த வேல கூட நீ பண்ண வேண்டாம். நீ ரெஸ்ட் எடுத்தா போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. செக்கப்க்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம போலாமா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் இவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் ரூம் போகும்போது, அந்த இடத்துல ஒரு பொண்ண பாத்தீங்கன்னா, "சார் எனக்கு கொஞ்சம் பண பிரச்சனை. நான் என்ன விக்கலாம்னு இருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் மாரியே பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அந்த பொண்ண கூப்பிட்டு என்ன சொல்றான்னா, "இந்த தப்ப மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் பண்ணிறாதீங்க. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் நின்னு சமாளிங்க. ஏன்னா அந்த விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன். அதனால தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளிய வந்துட்டு இருக்க. "ஏன் லேட்?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்களுக்கு பையன் பிடிக்குமா? பொண்ணு பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும். பார்க்கறதுக்கு உன்ன மாரியே அழகா இருக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. இவங்க இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா? புடிக்கலையா? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.